எல்லோருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, G7 வேர்க்கடல. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வீட்டு தேவைக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். இயற்கையா பண்ணியிருக்கேன். பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் அமிலம், கற்பூர கரைசல் இத வச்சு மட்டுமே நான் வந்து பண்றேன். இயற்கையா பண்றேன். எனக்கு தேவைக்காக பண்றேன். நானு லாப கணக்குக்காக பண்ணல. என்னன்னா, இது வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நெறைய பேரு நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல கல்விய தரணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்குல பணத்த கட்டி நல்லா படிக்க வைக்கிறீங்க. அப்புறம் நம்ம பசங்களுக்கு வந்து எதிர்காலத்துல சொத்து இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு, மனை, கல்வீடுன்னு எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறீங்க. ஆனா யாருமே நம்ம பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறதில்ல. சுவர் இருந்தா மட்டும் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது. நீங்க ஆரோக்கியம் தராம நீங்க சொத்து, கல்வியெல்லாம் தந்து என்ன புண்ணியம்? எதுவுமே புண்ணியம் இல்ல. நான் அப்படி இல்ல. எனக்கு வந்து என் பசங்களுக்கு நல்ல கல்விய தரேன். அது மட்டும் இல்ல, என் பசங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கல்விய தரணும், அதை விட 100 மடங்கு நான் இயற்கையான உணவு பண்ணி, பாரம்பரிய நெல் வகைகள், காய்கறிகள், அரிசி எல்லாமே வந்து வேர்க்கடலை எல்லாமே நான் பண்ணி என் பசங்களுக்கு நான் தரேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கல்வி, சொத்துலாம் அதுக்கப்புறம் தான். என் பசங்க வந்து ஆரோக்கியமா வாழணும் இந்த உலகில. அப்பதான் அடுத்து அவங்க வந்து இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஆரோக்கியத்த தரேன். அதுக்கப்புறம் கல்விய தரேன். இந்த மாரி பண்ணுங்க. நான் பேசுறது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க.